தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எதுக்காக? தாவேக்கா பாஜகவுக்கு எதிராக இருக்கிறதா காட்டுறாங்க. எதுக்காக காட்டுறாங்கன்னா, பாஜகவுடைய எதிர்வாக்குகள் பூராமே திமுக கூட்டணிக்கு போயிடும். அவங்களுடைய வெற்றி ரொம்ப சுலபமா வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுக கூட்டணிக்கு போகாம தடுக்கிறதுக்காக தாவேக்கா உருவாக்கி ஜனநாயக படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். எலெக்ஷனுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும். உடனே அப்படியே மக்கள் கூட்டம் ஜேன்னு போய் நிற்கும். ஜனநாயக படம் வந்ததுனால மக்களுடைய மனசு பூராவே விஜய் பக்கம் மாறினதுனால திமுக கூட்டணி போக வேண்டிய பல வாக்குகள் தெரிஞ்சு எங்களுக்கு வந்ததுன்னு காட்டுறதுக்காக. ஞானேஷ்குமார்ங்கிற தேர்தல் ஆணைய தலைவரை அவங்க கையில வச்சுக்கிட்டு 23% எதிர்கட்சிகள் வாங்குது ஓட்டு, 20% பாஜக கூட்டணி வாங்குது. எதிர்கட்சி கூட்டணிக்கு 45 சீட், பாஜக கூட்டணிக்கு 200 சீட். நிதிஷ்குமார் நல்ல அடிமையம்மா ஆட்டிட்டார். வச்சதுதான் சட்டம். பகல்காமில் தாக்குதல், டெல்லியில ஒரு தாக்குதல், அப்புறம் எலெக்ஷன். அதனால தான் நடந்தது. தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மத கலவரம் ஒன்று அது நடந்ததுன்னா அதை காரணமாக நாங்கள் ஜெயித்தோம்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்க. வெள்ளோட்டு கூட்டு பார்த்தது திருப்பரங்குன்றம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒரு வலுவான கூட்டணியில் இருக்குது. இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில் அதிமுக, பாஜக, அதுக்கப்புறம் பாமக வலுவான கூட்டணியில் இருக்குது. இந்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனித்து என்டிகே இருக்குது, அப்புறம் டிவிகே இருக்குது. 2026 தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி வரலாம்? இப்போ என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? உங்கள் பார்வை என்ன? நீங்கள் பீகார், மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு கூட இது மாதிரிலாம் கேட்குறது எனக்கு அர்த்தம் புரியல. ஞானேஷ்குமாருங்கிற தேர்தல் ஆணைய தலைவரை அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 23% எதிர்கட்சிகள் வாங்குது ஓட்டு, 20% பாஜக கூட்டணி வாங்குது. 23% வாங்கின எதிர்கட்சி கூட்டணிக்கு 45 சீட்டு. 20% 3% குறைச்சலா வாங்கின 20% வாங்கின பாஜக கூட்டணிக்கு 200 சீட்டு. இதுதான் தேர்தல் ஆணையம். மகாராஷ்டிராவில் ஜெயிச்சாங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சதுக்கு பிறகு அங்கே பல குழப்பங்களில் மாட்டிக்கிட்டு அவங்களால பீகார் அளவுக்கு அவங்களால இது பண்ண முடியல. நிதிஷ்குமார் நல்ல அடிமையம்மா ஆட்டிக்கிட்டார். வச்சது தான் சட்டம்னு போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணாங்க? பகல்காமில் தாக்குதல், டெல்லியில் ஒரு தாக்குதல், அப்புறம் எலெக்ஷன். அதனால தான் நடந்ததுன்னாங்க. இங்கேயும் நம்ம ஊர்லேயும் பண்ணியாச்சு. விஜயனுடைய கூட்டத்தில் ஒரு 41 பேரை காவு வாங்கிட்டாங்க. அந்த இறப்பை கொண்டு வந்தாச்சு. நான் எதிர்பார்க்கறது இன்னும் ஒரு 15-20 நாளில் ஒரு மாதத்துக்குள்ள தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மத கலவரம் ஒன்று நடக்கும். தாக்குதல் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் 1500 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் தாக்குதல் நடத்தினான்னு மோடி சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் மத கலவரம் அதுக்கு வெள்ளோட்டு கூட்டு பார்த்தது திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்தாங்க. சரியா வரல. போன தடவை திருப்பரங்குன்றம் சரியா வரல, இந்த தடவை திருப்பரங்குன்றம் சரியா வரல. அதனால் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளார ஒரு மத கலவரம் ஒன்று இங்கே நடக்கலாம். அது நடந்ததுன்னா அதன் காரணமாக நாங்கள் ஜெயித்தோம்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்க. ஞானேஷ்குமார் கையில் இருக்கிறதுனால பாஜக கூட சேர்றவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குதுன்றதால தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிமுக தனியாக, பாஜக தனியாக நின்னாங்க. அப்போ அதிமுக ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, நாங்கள் போன வாட்டி தோத்தது காரணம் நாங்கள் கூட்டணி வச்சுருந்தோம் அந்த ஸ்டேட் எலெக்ஷனில். இந்த வாட்டி நாங்கள் வைக்கல, ஏன்னா போன வாட்டி தோத்தது நம்ம மறுபடியும் பண்ணக்கூடாது, அதனால அப்படி சொல்லிட்டு நான் இந்த வாட்டி கூட்டணி வச்சிருக்காங்க. இதுவுமே மக்களுக்கு மத்தியில் என்னடா இவங்க அதிமுக தனியாலே நாங்கள் ஓட்டு போட்டிருப்போம், இப்போ பிஜேபி வேறு உள்ளே வருது, கொஞ்சம் யோசனை இருக்க தானே செய்யும் மக்கள் மத்தியில். அதெல்லாம் நீங்கள் பேச ஞானேஷ்குமார் இருக்கும்போது நீங்கள் என்ன கருத்து கணி போட்டால் என்ன? இப்போ கூட இந்தியா டுடே ஓட்டர்ஸ் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக அசைக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதா போட்டுட்டு எதுக்குடா அதை போட்டாங்கன்னு பார்த்தா இதே போல் படு ஸ்ட்ராங்காக பாஜக ஒன்றிய அரசு அமைக்கும் அப்படின்னு அதை நியாயப்படுத்துறதுக்காக இந்த திமுகவும் வெற்றி அடையும். அதாவது அவங்க பாரபட்சம் இல்லாமல் அவங்க கருத்து கணிப்பு நடத்தினதா காட்டுறதுக்காக இங்கே திமுக ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இங்கே திமுக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக 2 இடத்துலையாவது எதிர்கட்சிகளை ஜெயிக்க வைக்கணும். எல்லா இடத்துலையும் இங்கே ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் தமிழ்நாடு, கேரளா, இது
வெஸ்ட் பெங்கால். வங்காளம் ம். இங்கே எல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துதான். ஏன்னா நீங்கள் எதாவது கேட்டாக்கா அப்போ நாங்கள் அங்கே மாத்திரம் செஞ்சிருக்கக்கூடாது, அங்கே நாங்கள் எப்படி தோத்தோம், இதை அங்கே செஞ்சிருக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்காக அப்படி கேள்வி கேட்டு அதை நியாயப்படுத்துறது. ம். அதே போல தான் இப்போ தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. எதுக்காக? தென்னாடு முழுக்க வந்து பாஜகவுக்கு எதிரான கருத்து தான் இருக்குது. இங்கே அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொன்னாக்கா எல்லா ஊரே சிரிக்கும். அதுக்காக தான் தாவேக்காவை உருவாக்கி அது ஒரு பெரிய கட்சியாக விளம்பரப்படுத்தி இன்றைக்கி 15 கோடி பேர் 20 கோடி பேர் இருக்கிறதாலாம் கணக்காட்டி நீங்களாம் அதுக்கு தானே இருக்கிறீங்க. விஜய் வந்து சந்திர மண்டலத்தில் மந்திரி சபை அமைக்க போகிறார், செவ்வாய் கிரகத்தில் மந்திரி சபை அமைக்க போகிறாருன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கிறோம். அப்படியெல்லாம் பண்ணும்போது என்னன்னா அதே சமயத்தில் தாவேக்கா வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிறதா காட்டுறாங்க. எதுக்காக காட்டுறாங்கன்னா பாஜகவுடைய எதிர்வாக்குகள் பூராமே திமுக கூட்டணிக்கு போயிடுது. அவங்களுடைய வெற்றி ரொம்ப சுலபமாக வந்துடுது. அதனால் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுக கூட்டணிக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக தாவேக்காவை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு தான் அவர் வந்து என்னுடைய அந்த இதுக்கான விரோதி இவங்க, இதுக்கான விரோதி இவங்கன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. கொள்கை விரோதி திமுகன்னாரு. எந்த கொள்கைக்கு விரோதிப்பான்னு கேட்டாக்கா அவருக்கு தெரியல. எழுதி கொடுத்த படிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னும் அவர் அரசியலுக்கு சரியாக வரவும் இல்லை, அது வேற விஷயம். இப்போ வந்து இதை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுக கூட்டணிக்கு முழுசாக போகாமல் பாதி ஓட்டையை ஒரு 50 விழுக்காடையாவது பிரிக்கிறதுக்கு அவர் விஜயை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு தான் அவர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியை பற்றி ஒரு பொருட்டாவே அவங்க போடலை. அவங்க ஒரு கணக்குலேயே சேர்த்துடுவாங்க. சொல்ல முடியாது இதெல்லாம் சரியான கணிப்பாக என்னன்னு சொல்ல முடியாது. அதனால் விஜய் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கருத்து கணிப்புகளோ எதையோ போடுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா பாஜக கூட்டணி வந்து ஞானேஷ்குமார்ங்கிற தேர்தல் ஆணைய தலைவரோட அவங்க கூட்டணி வச்சிருக்கிறதுனால ஞானேஷ்குமார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் தேர்தல் முடிவாக இருக்கும். மக்கள் உங்கள் ஓட்டும் என் ஓட்டும் இங்கே கணக்கே கிடையாது. நம்ம யாருக்கு ஓட்டா என்ன? ஞானேஷ்குமார் இப்போ ரெடியாக வச்சிருக்காரு ரிப்போர்ட். தேர்தல் முன்னாடி ரெடியாக வச்சிருக்காருங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெடியாக வச்சிருக்காரு. தேர்தல் முடிவு ரெடியாக இருக்குது அவர் கையில். அடுத்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் ரிலீஸ் பண்ணிடுவார். இத்தனை வாக்குகள் இத்தனை இது சொல்லி வாங்கி இன்னும் அந்த தொகுதி பங்கீடு இதெல்லாம் முடியணும். முடிஞ்சவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டு இது பீகாரில் அப்படி தானே பண்ணாங்க. சரி, பீகாரில் தான் பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் தான் பண்ணாங்க. இப்போ வந்து டிவிக்கே வந்து பிஜேபியோட பி டீம் மாதிரி சொல்றீங்க. ஆனால் விஜய் வந்து ஜனநாயகன் படம் வந்து பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது. அதற்கு காரணம் வந்து இந்த சிபிஐ விசாரணை முழுக்க வந்து பாஜக வந்து குடைச்சல் கொடுத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த படமும் ரிலீஸ் ஆகலை. சமீபத்தில் வந்து 3வது ஆண்டு தொடக்க விழாவில் கூட தாவேக்கா கட்சி கூட்டத்தில் கூட வந்து என்னை வந்து அடிப்பணி வைக்க பார்த்தாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து அடிப்பணிகள் மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கையில் வந்து எப்படி வந்து டிவிக்கே வந்து பிஜேபியோட பி டீம் சபாநாயகன் படம் எப்போ வருங்கிறதான உங்கள் கேள்வி? ஜனநாயகன் அது தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருங்கிறீங்களா? உடனே அப்படியே மக்கள் கூட்டம் ஜேன்னு போய் நிற்கும். ஓஹோ என்கிறது மக்கள் கூட்டம்லாம் சொல்லி போட்டு ஜனநாயக படம் வந்ததுனால மக்களுடைய இது பூராமல் மனசு பூராமல் விஜய் பக்கம் மாறினதுனால பல வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய பல வாக்குகள் பிரிஞ்சு எங்களுக்கு வந்ததுன்னு காட்டுறதுக்காக தான் பொறுத்திருக்கு. ஜனநாயக படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். எலெக்ஷனுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேல வந்து பழனியாண்டின்னு ஒரு எம்எல்ஏ வந்து கல்குவரில் இருக்காங்க. ஒரு தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் வந்து மாதிரி போயிருக்காங்க. நீங்கள் வந்து கனிம வளங்களை அதிகமாக நீங்கள் வந்து சுரண்டுற மாதிரின்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த எம்எல்ஏ வந்து தாக்கியிருக்காரு. இது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற வந்து திமுக வந்து தான் பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி, என்ன வேணாலும் பண்ணலான்னு மாதிரி ஒரு அதிகாரத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இந்தியா போன்ற நாடுகள் வந்து டெமோக்ரஸியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் தான் வந்து 4வது தூண்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கே வந்து இங்கே வந்து ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை, சரியான உரிமை இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த இதில், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்ன கூட தான் மிரட்டுறாங்க, கொடுமையாக தாக்கியிருக்காங்க. பாஜக வந்து எனக்கு போலீஸ் எல்லாம் போடுறேன், எனக்கு எனக்கு வேணான்ட்டு. இப்போ முக்தார்னு ஒரு இவர் இருக்காருங்க, முக்தார் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு போலீஸை பாதுகாப்பு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் உயிருக்கு ஆபத்து. கொடுமையை தாக்கியிருக்காங்க. அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே அடிக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டார், என்ன பதில் இவர் சொன்னார், அதெல்லாம் இருக்குது இல்லைங்க. அதாவது வந்து மீடியாங்கிறதுனாலேயே நீங்கள் செய்கிறதெல்லாம் நியாயமாக இருந்துட முடியாது. நிச்சயமா இருக்க முடியாது. இப்போ இவர் எச் ராஜா
நீதிமன்றமாவது இதுவாகுது அப்படின்லாம் கேட்டார். என்ன கேட்டவர் தான். பண்ணிட்டீங்க நீங்க? என்ன பெருசா நிறுத்திவிட்டீங்க? அப்புறம் அப்புறம் இவர் அண்ணாமலை என்ன சொன்னார்? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டும்போது தனியாவா ரூமுக்கு அப்படின்னாரு. என்ன பண்ணிட்டீங்க? வாய் மூடிட்டு பேசாம தான் பண்ணீங்க. இந்த திமுகன உடனே ஏறி மிதிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. இது வாய் வாரியா தாக்குதல் இருக்கட்டும், இது வந்து அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான இதை விட விஷயம். கேவலம் வாடா ஒண்டிக்கு ஒண்டின்னு கூப்பிட்டாருங்க அண்ணாமலை. என்ன பண்ணீங்க? அங்க உங்களுக்கு அவங்களுக்கு உங்களோட ஆதரவு ஆசாமி அவர். திமுக பேரை கெடுக்கணுங்கிறதுக்கு என்ன உண்டு அதெல்லாம் செய்கிறீங்க. அவர் என்ன அந்த நிருபர் என்ன கேட்டார், என்ன எதுக்காக அவர் தாக பண்ணார்? ஒரு எம்எல்ஏவா இருக்கிற வந்து அனாவசியமா ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு போக மாட்டார். அது பத்திரிகையாளர் தெரிஞ்சப்புறம் அடிக்க போனார் தெரிஞ்சாக்கா ரெண்டு பக்கத்தையும் கேட்கணும். இவர் என்ன கேட்டார், அவர் என்ன சொன்னார், எப்படி இது வந்ததுங்கிறதெல்லாம் பார்க்கணும். சும்மா பத்திரிகையாளர்கள் என்ன நியாயம், என்ன அநியாயம், அக்கறமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஒரு தலைபட்சமா நடக்கிறீங்க. அது இப்போ விஜயை பற்றி நீங்கள் தூக்கி விடுற இப்படி தான் தூக்கி விட்டீங்கன்னு கிடையாது. சீமானை தூக்கி விட பார்த்தீங்க. சீமானு ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். இப்போ சீமானை தூக்கி தொப்புன்னு தூக்கி உள்ள போட்டீங்க. இன்னைக்கு அந்த ஆளை அட்ரஸே காணும்.